கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய திருநாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கட்டளையிடும்படியாக ஜெபத்தோடு இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, இன்று மாதத்தின் முதல் நாள். கர்த்தருடைய கிருபையினாலே 8 மாதங்களை நாம் நிறைவு செய்து இந்த 2025ஆம் ஆண்டின் 9வது மாதத்தின் ஆரம்ப நாளிலே அடியெடுத்து வைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அவரே நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 8 மாதங்களிலே கண்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், கடந்து வந்த பாதைகள், ஒருவேளை தீயையும் நெருப்பையும் கடந்து வந்த சூழ்நிலைகள், தண்ணீரை கடந்து வந்த அனுபவங்கள், பிறர் நம்முடைய தலைமீது மிதித்து சென்ற அனுபவங்கள் என்று பலருக்கும் பலவிதமான ஒருவேளை பல எண்ணங்கள், பல காரியங்கள் நம்முடைய மனதிலே திரையிலே ஓடலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவை அத்தனையின் மத்தியிலே ஆறுகளை கடக்கின்ற பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் கூட இருந்தார் அல்லவா? அவைகள் புரளாதபடி காத்துக்கொண்டு இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறாரே. தீச்சூளையை போன்ற எத்தனை கொடூரமான அனுபவங்கள் தேவன் நம்மோடு இருந்து நம்மை தாங்கி வந்திருக்கிறாரே. அந்த தேவன் இந்த புதிய மாதத்திலேயும் நம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தப் போகிறார். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதிப்பேன், நான் உன்னுடைய ஆசிரியராக இருப்பேன், நான் உன்னுடைய போதகர், நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறவர். அருமையானவர்களே, இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக நம்முடைய இந்தியா முழுவதும் ஆசிரிக்கப்படுகிறது. ஆசிரியர்களிலெல்லாம் பிரதானமான த சுப்ரீம் டீச்சர் யார்? நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் போதிக்கிறார், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். நம்மேல் கண்ணை வைத்து என்று சொல்லுகின்ற பொழுது அது பாதுகாவலையும் குறிக்கிறது, என்னை சோதித்து அறியக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 32ஆம் சங்கீதம் ஒரு போதக சங்கீதம். எபிரேய வார்த்தை சகால் என்பதிலிருந்து தோன்றியிருக்கிறது. மஸ்கீல் என்று அதனுடைய தலைப்பிலே அங்கே நாம் பார்க்கலாம். மஸ்கீல் என்றால் சகால் என்ற அந்த எபிரேய பதத்திலிருந்து தோன்றிய ஒரு வார்த்தை. இதனுடைய பொருள் விவேகம் அல்லது திறமை மிகுந்திருப்பது என்று பொருளாகும். அருமையானவர்களே, இது ஒரு போதக சங்கீதமாக இங்கே கொடுக்கப்படுகிறது. போதக சங்கீதமாக குறிப்பிட்ட இந்த சங்கீதம் பாவ சுபாவத்தையும் அது மூடப்பட்டு ஒத்துக்கொள்ளப்பட்டு மறக்கப்பட்டு மன்னிக்கப்படுகிற போது சம்பவிக்கிறவரையும் குறித்து உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. இதை போல போதக சங்கீதங்கள் ஏறத்தாழ 12 சங்கீதங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் பாவத்திற்குள்ளாக விழுந்த நம்மை பாவத்தாலே மூடி போட்டு விட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரிக்க முடியாத தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக்கினார். ஆகையினாலே மறைக்கப்பட்ட அல்லது மூடப்பட்டிருந்த பாவம் அது ஒத்துக்கொள்ளப்படுகிறது. பாவம் செய்தவனாலே அது ஒத்துக்கொள்ளப்படுகிறது. தேவன் கேட்டு அதை மறந்து மன்னிக்கிறார். சம்பவிக்கிறவரை இவைகளைத்தான் இது என்ன செய்கிறது? குறிப்பிடுகிறது. அப்படி பாவம் மன்னிக்கப்படுவனுக்கு கிடைக்கிற சிலாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் இந்த 8வது வசனம் சொல்லுகிறது. நான் உனக்கு போதிப்பேன். ஒரு மன்னிப்பு பெற்ற விசுவாசி போதிக்கப்படக்கூடிய ஆவியுடைய ஒருவனாகவும் தேவனுடைய சமூகத்தையும் ஆலோசனையும் பாதுகாக்கிறவனாகவும் அவரை நம்புகிறவனாகவும் அவரில் கழிகூறுகிறவனாகவும் தன் இருதயத்தில் நேர்மையை கொண்டிருக்கிறவனாகவும் இருப்பானே என்றால் அப்படிப்பட்டவனுக்கு போதிக்கவும் வழி நடத்தவும் கர்த்தர் உறுதியளிப்பதைத்தான் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தையும் ஆலோசனையும் பாதுகாக்கிறவனாக, அது 7வது வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. அவரை நம்புகிறவனாக 10வது வசனம் குறிப்பிடுகிறது. அவரில் களி கூறுகிறவனாக 11வது வசனம் அங்கே குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆம், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அதுதான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மேல் நினைவோடு இருக்கிற கர்த்தர், நம்மேல் கவனமாக இருக்கிற கர்த்தர், நம்முடைய பாதை தவறிவிடக்கூடாது, தடம் புரண்டுவிடக்கூடாது என்று சொல்லி கரிசனையோடு நம்மை முழுவதுமாய் ஆட்கொண்டு வழி நடத்துகிற கர்த்தர் என்ன சொல்லுகிறார்?
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு பாதுகாப்பை நான் கொடுக்கிறேன். பாதுகாப்பை கொடுக்கின்ற அந்த தேவனுடைய வழிநடத்தும் அந்த நல்ல மேய்ப்பருக்கு நாம் செவிசாய்க்கிறோமா? ஒரு குறிப்பிட்ட வேலையை நிறைவேற்றுவதற்காக மேற்கத்திய நாடுகளில் ஒன்றிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஒருவன் அனுப்பப்பட்டிருந்தான். அவன் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கின்ற பொழுது சில காலங்கள் அங்கே தங்க வேண்டியதாக இருந்தது. அவன் அங்குள்ள மொழி உட்பட யாதொன்றையும் அறியாதவனாய் இருந்ததால் அவனுக்கு வழிகாட்டியாக எப்போதும் அவனுடன் கூடவே இருக்கும்படியாக பெரியவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவன் தான் அங்கு தங்கியிருந்த நாட்களிலெல்லாம் தன் வழிகாட்டியாகிய அந்த பெரியவரின் உதவியையே முற்றிலும் சார்ந்து கொள்ள வேண்டியவனாய் இருந்தார். ஒரு நாள் அந்த வழிகாட்டியானவர் அந்த பயணியை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு செல்லும்படியாக ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக அவனை நடத்தி செல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த அடர்ந்த காட்டில் எங்கும் மரங்களும் புதர்களும் நிறைந்திருந்தன. வேறு எந்த பாதையும் தெரியவில்லை. அவர்கள் இருவரும் அந்த காட்டினுள் பிரவேசித்த போது அங்கு தாங்கள் நடந்து போவதற்கான வழியொன்றும் புலப்படாததை கண்ட அந்த பயணி தன்னுடைய வழிகாட்டியை நோக்கி, வழி எங்கே, பாதை எங்கே, சாலை எங்கே இருக்கிறது என்று அவரிடத்தில் கேட்டார். நாம் நம்முடைய பாதையை தவறவிட்டு விட்டோமோ என்று நினைக்கிறேன் என்பதாக சொன்னார். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், இங்கே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அந்த வழி நான் தான், வேறு எந்த வழியும் இல்லை என்று நிதானமாக பதில் கொடுத்தார். தன்னுடைய உத்தரவாதத்தை குறித்து அவரிலிருந்த பொறுப்புணர்வும் உண்மையும் உறுதியும் அவரது குரலில் தெளிவாய் துணித்தது. நீ என்னை பின்பற்றினால் போதும், நீ என்னோடு கூட நடந்தால் போதும், நீ பத்திரமாக இந்த காட்டை கடந்துவிட முடியும் என்பதே அவர் கூறிய அந்த வார்த்தைகளின் பொருளாக இருந்தது. அந்த பெரியவர் அவன் எடுத்து வைக்க வேண்டிய ஒவ்வொரு அடியையும் அவனுக்கு சுட்டி காண்பித்து கொண்டே முழு தூரமும் அவனோட கூட நடந்து சென்றார். அது அவனுக்கு மிகுந்த தைரியத்தையும் ஊக்கத்தையும் அளித்தது. அவன் தன் வழிகாட்டியையே முற்றிலும் சார்ந்து கொண்டதினால் தான் செல்ல வேண்டிய சரியான வழியில் நடத்தப்பட்டு பாதுகாவலாய் தன் லக்கை சென்றடைந்தான். அந்த பெரியவர் தன்னோடு கூட இருந்திராவிட்டால் தன்னால் அந்த காட்டை கடந்திருக்கவே முடியாது என்பதை உணர்ந்த அவன் அவருடைய கரத்தை பற்றி கொண்டு கண்ணீர் மல்க அவருக்கு நன்றி செலுத்தினான். புதிய மாதத்தின் ஆரம்ப நாளிலே நின்று கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, அடுத்த நாள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கும் எனக்கு தெரியாது. அடுத்த அடி நாம் எங்கே எடுத்து வைக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சகலத்தையும் அறிந்திருக்கிறவரும் எல்லாரிலும் பெரியவருமாகி உன் தேவன் தாமே உனக்கு வழியாகவும் வழிகாட்டியாகவும் உன்னோடு இருக்கிறார். அவர் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். ஆம், கிருபையுள்ள தேவன் நமக்கு உண்டு. நீ உன் வாழ்க்கை பயணத்தில் கடந்து செல்ல வேண்டிய பாதைகளின் முழு வரைபடத்தையும் அவர் உனக்கு காண்பிப்பதில்லை. மாறாக நீ எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடியை மாத்திரம் அவர் உனக்கு காண்பிப்பார். அருமையான தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை பேதையாய் இருக்கக்கூடும், ஆனாலும் உன்னை வழிநடத்துகிறவர் மகா ஞானமுள்ளவராய் இருக்கிறார். அதனால் நீ ஒருபோதும் திசைகெட்டு போவதில்லை. ஏசாயா 35:8 அதைத்தான் குறிப்பிடுகிறது. சங்கீதம் 143:10 பார்ப்போம் என்றால், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று ஒரு மன்றாட்டோடு ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை அங்கே சுட்டி காட்டுகிறான் சங்கீதக்காரன். நானும் என் நல்மேய்ப்பரும் என்ற அவரோடுள்ள தனிப்பட்ட நெருங்கிய இனிய உறவை நீங்களும் நானும் எப்பொழுதும் காத்து கொள்ள கவனமாக வேண்டும். அப்பொழுது நானே வழி என்று உரைக்கிற நம்முடைய ஆண்டவர், நான் உனக்கு போதிப்பேன், அந்த வழியை உனக்கு போதிப்பேன், அந்த வழியை உனக்கு காட்டுவேன், அந்த வழியிலே உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன்னை பாதுகாப்பேன் என்பதாக சொல்லுகிறார். ஆம், ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். கானாவூர் கல்யாணத்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அங்கிருந்த வேலைக்காரருக்கு கூறப்பட்டது. அவ்விதமாகவே அவர்கள் செய்தபோது அங்கு மாபெரும் அற்புதம் நிகழ்ந்ததல்லவா? நீ அவருடைய சொற்படி செய்வதற்கு மாத்திரம் கவனமாக இருந்தால் போதும். உன் வாழ்க்கையானது பரலோகத்தின் அனைத்து சுவைகளும் நிறைந்த ஒரு அற்புதமாகவே அது காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றுரைத்த உன் வழிகாட்டியையே நீ சார்ந்து கொள்ள அர்ப்பணிக்க மாட்டாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் போதும் நம்முடைய நல்ல மேய்ப்பரின் அன்பின் கட்டளையை கவனித்து நடக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 9:27 நில் என்று சொல்லுகிறது. ஏசாயா 30:21 நட என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 19:17 மற்றும் எபிரேயர் 12:1 ஓடு என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:2 நிதானமாய் நட என்று சொல்லுகிறார்.
சீக்கிரமாய் எழும்பி போ என்று சொல்லி 2 சாமுவேல் 5:24 சொல்லுகிறது. அமர்ந்திரு என்று பரிசுத்த லூக்கா 10:39 மற்றும் 42 சொல்லுகிறது. மறைந்திரு என்று நீதிமொழிகள் 27 12 சொல்லுகிறது. இது போன்ற கட்டளைகளும், அது மாத்திரமல்ல, நடவாதே, நில்லாதே, உட்காராதே, ஓடாதே, புறப்பட்டு போ, வெளிப்படு போன்ற கட்டளைகளும் அந்தந்த வேளைகளில் உனக்காக அவரிடத்திலிருந்து பிறக்கின்றது. உன் வழிகாட்டியாய் இருக்கிற ஆண்டவர் உனக்கு கொடுக்கின்ற இந்த கட்டளைகளை நீ அசட்டை பண்ணுவாய் என்றால் நீ உனக்கு பேராபத்தை வருவித்துக் கொள்கிறாய். மாறாக ஏற்ற சமயத்தில் உன்னை நோக்கி வருகின்ற அவரது அன்பின் கட்டளைகளை நீயும் நானும் கவனித்து அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் நம்முடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். அருமையான தேவ பிள்ளையே, இந்த உன் வழிகாட்டி உனக்கு சொந்தமாக நீ வைத்துக்கொள். அவருடைய வழிகாட்டுதலை நீ மிகுந்த நன்மையினால் முடிசூட்டப்படுகிற ஒரு அனுபவத்தை நீ உணர முடியும். அவர் வழிகாட்டி, அவர் கைகாட்டுகிறவர் அல்ல, அவர் வழிகாட்டி, உன்னோடு வருகிறவர், உன்னை வழி நடத்துகிறவர். அந்த வழி நடத்துகிற தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கிற வல்லமையுள்ள தேவன், வலுவாது உன்னை காக்கிற தேவன், உறங்காது உன்னை பாதுகாக்கிற தேவன். இந்த மாதத்திலேயும் நம் ஒவ்வொரு நாளிலேயும் தேவன் அவருக்கு பிரீதியாய் நம்மை நடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நீர் கொடுத்திருக்கிற புதிய மாதத்திற்காய் நன்றிப்பா. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலேயும் நீர் எங்களை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டி எங்கள் மேல் உம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி எங்களுக்கு பாதுகாவலராக எங்களை ஆண்டவரே உற்று நோக்குகிற உம்முடைய கண்கள், எங்களை ஆண்டவரை உய்த்துணர்ந்து அறிகிற கண்களாக இருந்து எங்களை வழிநடத்தியறல எங்கள் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.